திமுக முன்னாள் நிர்வாகி தெய்வசெயல் மீது பாலியல் புகார் தெரிவித்த இளம்பெண் சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகைக்கு மனு அளிக்க சென்றுள்ளார். ஆனால் அவருக்கு ஆளுநர் மாளிகைக்குள் சென்று மனு அளிக்க அனுமதி வழங்கப்படவில்லை. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லலாம். அரக்கோணம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் சமீபத்தில் அளித்த ஒரு புகார்ல அரக்கோணம் பகுதியைச் சேர்ந்த திமுகவில இளைஞரணி பொறுப்பில் இருந்த தெய்வச்செயல் என்பவர் தன்னை காதலித்து திருமணம் செய்து கொண்டு அவர் பாலியல் ரீதியாக பல்வேறு துன்புறுத்தல் செய்ததாகவும் தன்னை மோசடி செய்து விட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இது தொடர்பாக அவர் டிஜிபி அலுவலகத்திலும் கூட புகார் அளித்திருந்தார். அங்கு இருக்கக்கூடிய அந்த மாவட்ட காவல்துறையிலும் காவல் நிலையத்திலும் புகார் கொடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இதனை தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில இவர் கட்சியிலிருந்து திமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார். தொடர்ந்து இந்த விவகாரத்துல மேற்கொண்டு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தனக்கு காவல்துறையினர் தன்னை மிரட்டக்கூடிய துணியில் நடத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டி வீடியோவும் வெளியிட்டிருந்த நிலையில தற்பொழுது இது தொடர்பாக ஒரு மனு அளிப்பதற்காக சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு அவர் வந்திருக்கிறார். ஆனால் ஆளுநர் மாளிகையில அங்கு ஏற்கனவே ஆளுநரை சந்திப்பதற்கான நேரம் தனியாக கேட்கப்பட்டு அதற்கான நேரம் ஒதுக்கினால் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்க முடியும் என்று கூறி காவல்துறையினர் அவரிடம் அவரை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. நீண்ட நேரமாக அவர் ஆளுநர் மாளிகையினுடைய நுழைவு வாயில் முன்பாகவே நின்று கொண்டிருந்தார். அவரிடம் தற்பொழுதுதான் போலீசார் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி அவரை அங்கிருந்து அழைத்து செல்வதற்கான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே காவல்துறையில அவர் கொடுத்திருக்கக்கூடிய புகார் குறித்து விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் இது குறித்து விசாரித்து முழுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தொடர்ந்து அவரிடம் அறிவுறுத்தி அங்கிருந்து அருகில் இருக்கக்கூடிய வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்து செல்வதற்கான நடவடிக்கையில போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.